சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8 முதல் 13ஆம் வசனங்கள் வரை. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 8வது வசனம் முதல். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். தேவன் ஆசீர்வதிக்கிறவர்களிலே, உயர்த்துகிறவர்களிலே, கனப்படுத்துகிறவர்களிலே காணப்படும் 4 குணங்கள். முதலாவது, தேவன் யாரை உயர்த்துவார், யாரை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், பயன்படுத்துவார் என்ற கேள்வி உங்களுக்குள் எழுமென்றால், சாதாரணமானவர்களை. எப்படிங்க? சாதாரணமானவர்களை. தயவு செஞ்சு நினைக்காதீங்க தேவன் பயங்கர டேலண்ட்ஸ் உள்ளவங்களை தான் பயன்படுத்துவாருன்னு. தேவன் நல்லா படிச்சிருக்கிறவங்களை தான் உயர்த்துவாரு, ஆசீர்வதிப்பாரு. பெரிய பதவியில் இருக்கிறவங்கள, பேரோடும் புகழோடும் இருக்கிறவங்கள, அல்லது அழகாக இருக்கின்றவர்களை, அநேக பாஷைகளை பேசுகிறவர்களை, அல்லது பெரிய ஆட்களை மட்டும்தான் தேவன் பயன்படுத்துவார்னு நினைக்காதீங்க. நானும் ரொம்ப எளியவன், நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நபர், மிகவும் சாதாரணமான ஒரு சின்ன வேலையில் இருக்கிறவன், சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாமானியமான மனிதன். தேவன் என்னை போன்றவர்களை உயர்த்துவாரா, என்னை போன்றவர்களை பயன்படுத்துவாரா, அல்லது என்னை போன்றவர்களை ஆசீர்வதிப்பாரா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுமென்றால், உங்களுக்கு நான் இன்று சொல்லுகிற பதில் என்னவென்றால், கவனிங்க. தேவன் பயன்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிற போது அவர் கவனிப்பது சாதாரணமானவர்களை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், சவுல் தாறுமாறான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த போது தேவன் சவுலுக்கு பதிலாக வேறொருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். எனவே சாமுவேலிடம் சொன்னார், ஈசா என்கிறவனுடைய வீட்டுக்கு நீ போ, அவருடைய குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப் போகிறேன் என்றார். சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு போய், உன் குமாரர்களை வரச் சொல், அவர்களில் ஒருவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப் போகிறார் என்று சொன்னபோது ஈசாய் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். எனவே தன் வீட்டில் இருந்த குமாரர்கள் 7 பேரை வரவழைக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஆஜான பாகம் நல்லா இருப்பாங்க, ரொம்ப அழகா, ரொம்ப உயரமா, ரொம்ப பலமா, ரொம்ப திடமா இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கானே, நல்லா பலமா இருக்கான், பலசாலியா இருப்பான் போல, ராஜாவுக்குரிய கிரீடத்தை சூட்டி சிங்காசனத்தில் உட்கார வச்சு அப்படி கெத்தா இருப்பான் என்பது போல எண்ணம் சாமுவேலுக்குள்ள கூட வந்துருச்சுங்க. ஆனால் அப்பொழுது தேவன் சாமுவேலிடம் சொன்னார், வாசிக்கலாம் 6வது வசனம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கவனிங்க, எலியாபை சாமுவேல் பார்த்தபோது நல்ல பலசாலி மாதிரி இருந்தான், நல்ல ஹைட்டா இருந்தான், சூப்பரா இருக்கானே, ஒருவேளை இவனாத்தான் இருக்கும் அப்படின்னு சாமுவேல் நினைத்தான். அப்பொழுது சாமுவேலிடத்தில் தேவன் சொன்னதென்ன? கவனிங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, சாமுவேலே, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இவ்வளவு அற்புதமான ஆண்டவர். மேலோட்டமா பார்த்து ஏமாந்து போயிடாத சாமுவேல், அவனுடைய ரூபத்தையும் அழகையும் பார்த்து ஏமாந்து போயிடாத சாமுவேல். அவன் பலசாலியா ரொம்ப நல்லா இருக்கான்னு நினைக்கிற? நோ,
பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கிறான், ஆனா உள்ள அவனுடைய இருதயம் சரியா இல்லப்பா. இந்த வார்த்தை ஒருவேளை நம்ம யாருக்காவது பொருந்துதா? வெளிப்பார்வைக்கு ரொம்ப நல்லா, நீட்டா, அழகா, நேர்த்தியா, நன்னடத்தையுள்ளவங்களா, நல்ல கவர்ச்சியா, எல்லோருக்கும் ஒண்ணுக்குள்ளாக ஒண்ணு பழகி நல்லவனை போல இருக்கிறாயா? ஆனா உள்ளுக்குள்ள இருதயம் மாத்திரம் சரியா இல்ல. வெளிப்பார்வைக்கு ரொம்ப நல்ல ஆள் மாதிரி இருக்க, வெளிப்பார்வைக்கு நல்ல ஆவிக்குரியவனை போல இருந்துட்டு உள்ளுக்குள்ள உன்னுடைய இருதயம் சரியாக இல்லையோ என்னவோ. தயவு செஞ்சு கவனி. கைகள்ல பைபிள் எடுத்துக்கிட்டு ஒழுக்கமா ஆலயத்துக்கு வந்து பாக்குற எல்லாரையும் ஷலோம் பிரதர், ஷலோம் சிஸ்டர் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு உன்னை பாக்குற எல்லாரும் ஐயோ எவ்வளவு ஆவிக்குரியவங்களா இருக்காங்க, எவ்வளவு ஆவிக்குரியரா இருக்காரு என்று ஒருவேளை அவர்கள் நினைத்தாலும் தனிப்பட்ட விதத்தில் உன் இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் என்ன அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கவனிக்கிறார். இந்த மாதிரி நடிக்கிறவங்கள தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. வேஷதாரிகள், அதாவது வேஷமிடுகிறவர்கள், பக்திமானை போல வேஷமிடுவது, பரிசுத்தவான்களைப் போல் வேஷமிடுவது, ஆவிக்குரியவர்களைப் போல நடிப்பது, ஆவிக்குரியவர்களைப் போல பேசுவது, 4 பேர் மத்தியில அவ்வளவு நேர்த்தியா, அவ்வளவு அற்புதமான ஆவிக்குரிய ஸ்திரீயா நடிக்கிறவங்கள பார்த்தா தேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். எதுக்கு அந்த நடிப்பு? ஒண்ணுக்கும் உதவாத நடிப்பு. தேவன் கட்டாயம் அவர்களை எச்சரிக்க விடுக்கிறார். அங்கே வந்த ஈசாயின் மற்ற குமாரர்களை பார்த்து, முதல்ல வந்த எலியாபை பார்த்து சாமுவேல், ஆஹா கண்டிப்பா இவனாத்தா ராஜாவா இருப்பான்னு சொன்னப்ப ஆண்டவர், இரு கொஞ்சம் பொறு, நீ அவனுடைய சரீரத்தை மாத்திரம் பார்க்கிற, நான் இருதயத்தை காண்கிற தேவன். சகோதர சகோதரிகளே, தேவன் யாரை உயர்த்துவார்? நல்ல அழகா இருக்கிறவங்களையா, ஹைட்டா இருக்கிறவங்களையா, உருவங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கிறவங்களையா, அதிகமா படிச்சு இருக்கிறவங்களையா, நல்ல பதவி பேர் புகழ் இருக்கிறவங்களையா? இல்லவே இல்லைங்க. அப்புறம் இருதயம், நல்ல இருதயமாயிருக்கிறவர்களை தேவன் உயர்த்துவார். வாசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னால போய் 13வது அதிகாரம் 13வது வசனம் 13 சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். சவுலே, உன்னுடைய ராஜ்யம் இஸ்ரவேலர்களின் மீது சதா காலமும் ஸ்திரமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். உனக்கு பிறகு உன் பிள்ளைகள், அவர்களின் பிள்ளைகள், அவர்களின் பிள்ளைகள் என்று சதா காலமும் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் முடிவெடுத்திருந்தார். தேவன், சகோதர சகோதரிகளை கவனிங்க, தேவன் தற்காலிகமாக ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. தேவன் தருகிற பிளெஸிங்ஸ் டெம்பரரி பிளெஸிங்ஸ் அல்லவே அல்ல, அப்பப்போ வருகிற ஆசீர்வாதம் அல்ல. தேவன் யாரை ஆசீர்வதித்தாலும் முழுமனதோடு ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார். இந்த நாளிலும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், சகோதரனே சகோதரியே, நிரந்தரமாய் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். கடைசி மூச்சு வரைக்கும் ஆசீர்வாதமாயிருக்க விரும்புகிறார். உன் மீது இருக்கிற ஆசீர்வாதங்களை உன் பிள்ளைகளின் மீது, பிள்ளைகளின் மீது, பிள்ளைகளின் மீது வைக்க ஆசைப்படுகிறார். கவனிங்க, ஒரு ஸ்டூடெண்டா நான் ஜெபம் பண்ணது என்னன்னா, ஆண்டவர், இன்னைக்கு நான் ஸ்டூடெண்டா இருக்கேன், ஒரு நாள் எனக்கு மேரேஜ் ஆகும், அதுக்கப்புறம் பிள்ளைங்க பிறப்பாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளும் என்ன மாதிரியே உம்மை சேவிக்கணும், என்னுடைய பிள்ளைகளும் என்ன மாதிரியே உம்மை நேசிக்க வேண்டும், என் பிள்ளைகளும் கூட என்னைப் போலவே உம்மீது சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய போறீங்க, அவங்களை எப்படி ஆசீர்வதிக்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு என்னுடைய 18-19 வயசுல பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைங்களை என்ன செய்ய போறீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க ஐயா. என் மீது இருக்கிற ஆசீர்வாதம் என் பிள்ளைகளின் மீதும் இருக்கணும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு நான் ஜெபித்தேன். அப்படி ஜெபித்த போது ஒரு நாள் தேவன் பேசினார். உன் மீது வைத்திருக்கிற என்னுடைய ஆவியை, உன்னுடைய வாயில் வைத்திருக்கிற என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய சந்ததிக்கும் 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 அருளிச் செய்வேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இது இப்ப தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இல்லைங்க. 89 தேவன் எனக்கு அருளிய வாக்கு தத்தம். அப்ப என்னோட வயசு வெறும் 18 தான். 18வது வயதிலே தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று தேவ வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அப்படி தெய்வ வார்த்தையை போதிக்க ஆரம்பித்த போது என்ன நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என்னுடைய குமாரர்களின் நிலைமை என்ன? ஏனோ அப்ப இருந்தே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ரொம்ப திடமா இருந்தது, தேவன் எனக்கு மகன்களைத்தான் தருவார் என்று. ஏன் மகள்கள் மேல இஷ்டம்லாம் நினைக்காதீங்க. அதனாலதான் அப்பப்ப நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், தேவன் எனக்கு 2 மகன்களையும் ஒரு மகளையும் கொடுத்திருக்கிறார் என்று. யாருங்க உங்க மகன் கேட்டா வேற யாரில்ல, என் மனைவிதான் சொல்லுவேன்.
சோ தேவனை நான் அப்படி கேட்டேன், என் பிள்ளைகள் என்ன செய்வீங்க ஆண்டவரே? என் அன்பு தாய்மார் தகப்பன்மார், எப்பாவது தேவனிடத்தில் இப்படி கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? எனக்கு ஒரு மகனையும் மகளையும் அருளி செய்திருக்கிறீர், 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை அருளி இருக்கிறீர், அவர்களை என்ன செய்ய போகிறீர்? தேவன் சவுலை குறித்து பேசும்போது சொல்கிறார், தேவன் உன்னை ராஜாவாக ஏற்படுத்திய போது உன் சிங்காசனம் சதா காலங்களிலும் இஸ்ரவேலின் மீது இருக்க வேண்டும் என நோக்கத்தோடு தான் உனக்கு சிங்காசனத்தை தேவன் அருளி செய்தார். ஆனால் நீதான் பாவம் செய்து விட்டாய். நீ செய்த பாவங்களினால்தான் உன் சிங்காசனம் புறக்கணிக்கப்படுகிறது. அதன் விளைவாக உனக்கு பிறகு உன் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு புறக்கணிக்கப்படுகிறது. புரிதா தாய்மார் தகப்பன்மார், தந்தையாய் தாயாய், நீ செய்கிற தவறுகள், நீ செய்கிற பாவங்கள் வரும் நாட்களிலே உன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற முடியாமல் செய்கிறது. மறந்து போயிடாதீங்க. நான் தப்பு பண்ணா பிள்ளைங்களுக்கு என்ன, நான் தப்பு பண்ணா குடும்பத்துக்கு என்ன, நான் தப்பு பண்ணா என் மனைவிக்கு என்ன, நான் தப்பு பண்ணா என் கணவருக்கு என்ன, நான் தப்பு பண்ணா பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. சவுல் செய்த பாவங்களினாலே சவுலின் சந்ததி தேசத்தை ஆளுகிற வாய்ப்பை இழந்து போயிற்று. தேவன் சொல்கிறார், உன்னுடைய ராஜ்யம் சதா காலமும் இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். ஆனால் நீ செய்த பாவங்களினாலே தேவன் உன்னை விலக்கிவிட்டார். உன்னை விலக்கி யாரை ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார் என்றால், வாசிக்கலாம் 14ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடியிருக்கிறார். அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. கர்த்தர் கண்டுபிடித்து விட்டார். யாரை கண்டுபிடித்துக் கொண்டார்? நல்ல இருதயம் உள்ளவனை கண்டுபிடித்தார். நல்ல மனதுள்ளவனை கண்டுகொண்டார். இன்றும் நம் மத்தியிலே இவ்வளவு பெரிய இந்த கூட்டத்திலே நல்ல மனதுள்ளவனை தேவனால் கண்டுபிடிக்க முடியுமா? இது நல்ல மனதுடைய ஒரு ஸ்திரீயை நான் பார்க்க வேண்டும், ஒரு புருஷனை நான் பார்க்க வேண்டும், ஒரு ஆவிக்குரியவள் எனக்கு வேண்டும், ஒரு ஆவிக்குரியவன் எனக்கு வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டு இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் தேடும் போது தேவன் உன்னை தெரிந்து கொள்ள முடியுமா? ஒரு முறை சிந்தித்துப் பார். நல்ல மனது, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். உன்னை குறித்து உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, எனக்கு படிப்பில்லையே, அது அவசியமே இல்லை. ஆண்டவரே, நான் ஞானம் உள்ளவள் இல்லையே, அதுவும் அவசியம் இல்லை. சொசைட்டில எனக்குன்னு ஒரு பேரே இல்லையே, அதுக்கு சம்மந்தம் இல்லை. உன் மனது நன்றாக இருக்கிறது, நீதான் எனக்கு வேண்டும். அது தேவன் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தபோது ஒரு புறத்திலே சவுல் தாறுமாறாக ஆளுகை செய்வதை பார்த்தார். மறுபுறத்திலே ஒரு சிறுவன், ஒரு ஆடு மேய்ப்பன் ஒரு அற்புதமான மனதோடு தேவனை சேவிப்பதை அவர் கண்டார். ஒரு மேய்ப்பனாக, ஆடு மேய்ப்பனாக அந்த ஆடுகளை உயிருக்குயிரா நேசிக்கிறவனை கண்டார். அந்த ஆடுகளை பிடிக்க ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்தது. அப்படி சிங்கம் வந்து திடீரென்று ஆடுகள் மீது பாய்ந்த போது அந்த ஆடு மேய்ப்பன், ஐயோ என் ஆடுகளின் மீது சிங்கம் வந்து பாய்கிறது என்று இவன் பாய்ந்து திடீரென்று அதன் மீது பாய்ந்து சிங்கத்துக்கு எதிராய் போரிட்டான். என்னுடைய உயிரையும் நான் தருவேன், ஆனால் என்னுடைய பாதுகாவலில் இருக்கிற ஆடுகளில் ஒரு ஆடு கூட சாகக்கூடாது. உயிருக்கே துணிந்த அந்த ஆடுகளை காப்பாற்றுகிற அவனை கண்டார். அதேபோல் ஒரு கரடி வந்தது, ஆடுகளின் மீது பாய பார்த்தது. அதற்கெதிராய் இவன் சென்று அதையும் முறியடித்து கொன்று போட்டான். தேவன் பார்த்தார், ஆடுகளையே இவ்வளவாய் நேசிக்கிறானே, தன் உயிரையும் துணிந்து ஆடுகளை காப்பாற்றுகிறானே, இப்படிப்பட்ட ஒருவனிடத்தில் தேசத்தை ஒப்புக் கொடுத்தால் அந்த தேசத்தை அவன் கட்டாயம் நன்றாக பார்த்துக் கொள்வான். எனவே இவனை நான் என்ன செய்ய போகிறேன்? ராஜாவாக்கப் போகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, சிறியவைகளிலே கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கின்றவர்களை தேவன் அதிகத்திற்கு என்ன செய்வாராம்? அதிகாரியாய் தெரிந்து கொள்வார். நீங்க என்ன வேலை செய்யறோம் எனக்கு தெரியாது, ஒருவேளை அது ரொம்ப சின்ன வேலையா இருந்தா கூட நம்பிக்கையோட செய், உண்மையா அதை செய், கடினமா உழைச்சு செய். உன் மேலதிகாரிக்கு அது தெரியாம இருக்கலாம், அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். மறந்து போயிடாத. சோ யாரை தேவன் பயன்படுத்துவார்? சாதாரணமானவர்களை. எலியாவை பார்த்தோன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு நினைச்சான் சாமுவேல். இரு கொஞ்சம் பொறு சாமுவேல், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் நான் இருதயங்களை பார்க்கிறவர். இந்த 7 பேரையும் நான் தேர்ந்தெடுக்கவில்லை. நல் இருதயமுள்ள ஒரு மனிதனை நான் தெரிந்து கொள்ளுகிறேன்.
நான் விரும்புகிறபடி தன் வாழ்க்கையை நடத்துகின்றவனை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். சரி, அவன் யாருன்னு பார்த்தா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு சாதாரணமான பையன். வரச்சொல், அந்த ஆடு மேய்க்கிற பையனை வரச்சொல். சொந்த தகப்பன் கூட தாவீதை அவ்வளவாய் அவன் கண்டுகொள்ளவில்லை. அவன் எங்கேயோ காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை போய் தேவன் ராஜாவாக்கு வரன்னு குறைஞ்சபட்சம் அந்த செய்தியை கூட சொல்லலைங்க அவனுக்கு. அதாவது அப்பா தாவீதுல ஒரு ஆடு மேய்ப்பனை மட்டும்தான் பார்த்தான். ஆனால் அந்த ஆடு மேய்ப்பனுக்குள்ளே பரம தகப்பன் ஒரு ராஜாதி ராஜாவை பார்த்தார். என்ன அற்புதமான தேவன், கவனிங்க. என்னுடைய தாய் என்னிலே ஒரு குறும்பு செய்கிற, சேட்டை செய்கிற பையனை தான் பார்த்தாங்க. நாட்கள்ல நான் செய்த குறும்பை பார்த்து, நான் செஞ்சுக்கிட்டு இருந்த சேட்டைகள் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சில சந்தர்ப்பங்கள் அழுதுருக்காங்க. இவனை பெறாமலே இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அழுதுருக்காங்க. ஏண்டா போய் என் வயிற்றுல வந்து பிறந்த என்று திட்டிக் கூட இருக்கிறார்கள். ஸோ என் தாய் என்னை பார்க்கிற போதெல்லாம் அவங்க எதை பார்த்தாங்கன்னு, ஒரு சேட்டை செய்கிற, குறும்பு செய்கிற ஒரு மோசமான மகனை தான் பார்த்தாங்க. அதே குறும்பு செய்கிற பையனுக்குள்ளே தேவன் இந்த ஊழியக்காரனை பார்த்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. எனவே தந்தைமார், தாய்மார், ஒருவேளை இன்னைக்கு உங்க பிள்ளைங்க குறும்பு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், கோபத்தை உண்டாக்கலாம், நீங்க சொல்ற பேச்ச கேட்காம இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கலாம். அதுக்காக அவங்கள சபிச்சிடாதீங்க. யாருக்கு தெரியுங்க, உங்களுடைய பிள்ளைக்குள்ளே தேவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பார்க்கிறாரோ என்னவோ. ஸோ இந்த விஷயங்களை மறந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல எங்க அம்மா என்ன ஒரு குறும்புக்காரனை தான் பார்த்தாங்க. எங்க உறவுக்காரங்க எல்லாருமே என்ன ஒரு படிப்பு இல்லாத ஒரு உதவாக்கரையான பையனாத்தான் என்ன பார்த்தாங்க. அப்படிப்பட்ட உதவாக்கரைக்குள்ள பரம தகப்பன் ஒரு ஊழியக்காரனை பார்த்தார். அவருடைய பார்வை வேறு, அவருடைய யோசனைகள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு. உன்னை பற்றியும் சரி, உன் பிள்ளைகளை பற்றியும் சரி, என்னுடைய தேவன் மேன்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், தேவசத்தை ஆளுகை செய்கிற அளவுக்கு தேவன் தாவீதை உயர்த்தினார். இந்த தாவீது யார் என்றால் ஒரு சாதாரணமான ஆடு மேய்க்கிறவன். தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடிய ஸ்தானத்திற்கு ஒரு நபரை கொண்டு போனார். எகிப்து தேசத்தில சிருஷ்டியை பூஜிக்கிற மனிதர்கள் இருந்த தேசத்திலே, சிருஷ்டியை பூஜிக்கின்ற அதிகாரத்திலே இருக்கின்ற நாட்களிலே, சிருஷ்டியை சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்கின்ற ஒரு வேலைக்காரர், ஒரு லேபர், ஒரு ஒர்க்கர், ஸ்லேவ், ஒரு அடிமை என்ன கவனிங்க. அந்த தேசத்திற்கு விற்கப்பட்டான். ஒரு வீட்டிலே வேலைக்காக சேர்ந்தான் வேலைக்காரன். அந்த வீட்டிலே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன். ஆனா ரொம்ப சாதாரணமானவன் தான். ஆனா தன் இருதயத்திலே நீதியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் இருந்தவன் அவன். தேவன் என்ன செய்தார்? அவன் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன் தான். ஆனா ஒரு வீட்டில் வேலை செய்யற சாதாரண வேலைக்காரன் தான். ஆனா பரிசுத்தத்தை உடையவனாயிருந்தான். என்ன செய்தான்? எகிப்து தேசத்தையே ஆளுகை செய்கிற பிரதான அதிகாரியாக தேவன் அவனை உயர்த்தினார். சாதாரணமானவங்க, ஆனா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். இவன் ஒரு ஆடு மேய்ப்பன். ஆடுகளை அங்க மேய்த்து கொண்டிருந்தவன். 40 வருஷமா ஆடு மேய்க்கிறதான் வேலை. ஆனால் அவன் இருதயத்தில் என்ன இருந்ததென்றால், தேவனுடைய ஜனங்கள் பார்வோனின் ஆளுகையின் கீழ் அடிமைகளாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அந்த தேவ ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், எப்பொழுது தேவன் செய்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும், எப்பொழுது தன் ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே வருவார்கள் என்று சதா நினைத்துக் கொண்டிருந்தவன். ஆனா அவன் செய்யற வேலைன ஆடுகளை மேய்ப்பது. சாதாரணமான ஒரு வேலை. அந்நாட்களிலே ஆடுகளை மேய்ப்பது என்பது ரொம்பவுமே என்ன சொல்றது, சாதாரணமா நம்ம வீடுகளில் ஒரு பையன் நல்லா படிக்கலன்னா அப்பா என்ன சொல்லுவார் யோசிச்சு பாருங்க. டேய், நீ படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, எருமை மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு, எருமை வாங்கி கொடுக்குற மேய், படிப்பு கிடிப்பு ஒன்றும் ஏற மாட்டேங்குது, ஆடு மாடு மேய்க்கு தான் லாய்க்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? படிப்பறிவு இல்லாதவங்க என்ன செய்யணுமா? அது ரொம்ப ஒரு லீஸ்டான வேலையை நினைப்பாங்க. இந்த மாதிரி விருது சின்ன வயசுல எனக்கு நிறைய கிடைச்சிருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு அற்பமான வேலை. அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அந்த பர்வதத்தின் பக்கத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். மோசே,
மோசே, தேவனுடைய சத்தம், என் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு உன்னை நான் தலைவனாக தெரிந்து கொண்டேன். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. ஐயோ தேவனே, நான் ஒரு திக்குவாய, எனக்கு ஒழுங்கா பேசக்கூட வராதே. மனிதனுக்கு பேச்ச கத்துக் கொடுக்கறது யாருங்க? மனிதனுக்கு நாவை கொடுத்து அதில் வார்த்தையை வைக்கிறவர் நான் அல்லவோ? நான் சொல்றேன், நீ ஐயோ நான் திக்குவாய் ஆண்டவர், எனக்கு பேசவே வராதே. எனக்கு நல்லா பேசக்கூடியவங்களோ பேசுகின்ற ஞானத்தை உடையவர்களோ அல்ல எனக்கு தேவை. நான் அழைத்தால் பதிலளிக்கிறவர்கள். மோசே வா. அவ்வளவு சாதாரணமான ஒருத்தங்க. ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்ற ஒரு பெரிய தலைவனாக மாற்றினார். யாரை தேவன் உயர்த்துவார்? இன்னைக்கு ஒருத்தருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க, தேவனனை உயர்த்துவதற்கு, தேவனனை ஆசீர்வதிப்பதற்கு, கனப்படுத்துவதற்கு நான் எம்மாத்திரமானவன் என்று நீ நினைக்கிறாய் என்றால் நீதான் வேணும். வில்லியம் கேரி இப்படி சொல்லுவார், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்திலிருந்து மேன்மையான காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக மேன்மையான காரியங்களை செய்து பார். செருப்பை தைத்துக் கொண்டிருந்தவர் பாரத தேசத்திற்கு வந்து 42 பாஷைகளில பைபிளை மொழிமாற்றம் செய்ய முடிந்தது. அது எப்படிங்க சாத்தியமாச்சு? தேவனுடைய வல்லமை. உடன்கட்டை ஏறுதல் ஒன்று இருந்தது தெரியுமா? கணவன் இறந்து போயிட்டா மனைவியும் கூட கணவனோடு அப்படியே எரிக்கப்பட வேண்டும். அதை தடுத்தது யார் தெரியுங்களா? ராஜாராம் மோகன் ராய் அவர்களோடு சேர்ந்து போராடி அதற்கு ஃபுல் ஸ்டாப் வைத்தது பக்தனான வில்லியம் கேரி. நம்முடைய பாரத தேசத்துல பிரிண்டிங்க ஸ்டார்ட் பண்ணது யார் தெரியுங்களா? வில்லியம் கேரி தான். அதே போல பாரத தேசத்துல பேங்கிங், இன்னைக்கு பேங்க் 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 அப்படிங்கிறோமே, இந்த பேங்கிங் சிஸ்டத்தை கூட ஸ்டார்ட் பண்ணது யார் தெரியுங்களா? வில்லியம் கேரி தான். இங்கிலீஷ் டு சான்ஸ்கிரிட், சான்ஸ்கிரிட் டு இங்கிலீஷ் டிக்ஷனரியை தயார் செஞ்சது யார் தெரியுமா? வில்லியம் கேரி தான். ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி டிக்ஷனரியை கூட உருவாக்குனது யார் தெரியுமா? வில்லியம் கேரி தான். சாமான்யமான ஆள் இல்லைங்க. அதனாலதான் பாரத தேசம் வில்லியம் கேரி அவர்களின் பெயரில் ஸ்டாம்பை கூட வெளியிட்டது. இந்த நபர் சாதாரணமானவர் அல்ல. ஒரு சாதாரணமானவர் அசாதாரணமான பணிகளை செய்ய முடிந்தது. காரணம் என்ன? சாதாரணமான தேவனுடைய கரத்தில் இந்த சாதாரணமானவன் இருந்ததினாலே அசாதாரணமானவனாய் மாறினார். உன்னையும் கூட தேவனால் அப்படி உயர்த்த முடியும். நீ சாதாரணமானவன் தான், ஆனால் அசாதாரணமான தேவனுக்குள் வந்தால் சாதாரணமானவனான உன்னை அசாதாரணமானவனாக தேவன் மாற்றிவிடுவார். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வாராக. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அசாதாரணமான தேவனை கொண்டிருக்கிற நாங்கள் இன்னும் எத்தனை காலம் சாதாரணமானவர்களாகவே இருப்பது? தாவீது ஆடு மேய்ப்பன் தான், ஆடு மேய்ப்பனாகவே இருக்கவில்லை, தேசத்துக்கு ராஜாவானான். பேதுரு மீன் பிடிக்கிறவன் தான், மீன் பிடிக்கிறவனாகவே இருந்து விடவில்லை, அசாதாரணமான ஊழியக்காரனாய் உருவானான். வேலைக்கார அடிமைதான், அப்படி அடிமைத்தனத்தில் யோசிப்பு இருக்கவில்லை, பிரதான அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். அசாதாரணமான உம்முடைய கரங்களுக்குள் சாதாரணமான மனிதன் வருகிற போது அசாதாரணமானவனாய் அவனை நீர் மாற்றுகிறீர். அந்த வாழ்க்கை, இந்த வார்த்தை கேட்கிறவர்களில் ஒவ்வொருவரும் அனுபவிக்க நீர் கிருபையருள வேண்டுமென்றும் என்னையும் நீர் நினைவு கூற வேண்டுமென்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.